விட்டுச்சு. உன்னோட சந்ததிகளும் அந்த பாவத்தை நீ எந்த விதமாக ஒரு சொத்தை சம்பாதிக்கிறையோ, அதாவது தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தாத்தாவினுடைய சொத்துக்கள், சம்பாத்தியங்கள், முன்னோர்களின் சொத்துக்கள், சம்பாத்தியங்கள் மட்டுமல்ல, வீடு, வாகனம், நிலம், புலம், பணம் அது மட்டுமல்ல. அவர்கள் செய்த அந்த கர்மாவும் அந்த வினையும் பேரனுக்கு, அதாவது தாத்தாவினுடைய மகனுக்கு, வாரிசுகளுக்கு அதையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லுது. இதிலிருந்து மனிதன் தர்ம சிந்தனையாக வாழணும். தர்மம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நல்ல சிந்தனை மட்டும் இருக்கணும். அடுத்த உயிர்களுக்கு கெட்ட எண்ணங்கள், கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்றதான் நமது இந்த பாரத தேசத்து தர்மங்கள் போதிக்கின்றன. இது ஒரு இந்து மதம் அப்படின்னு நாம் சொல்கிறோம்.